மிதுனம் எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கூடா நட்பு கேடு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்போ யாராவது ஒருத்தவங்க புதுசாக வந்து பழகுறாங்க, ஆல்ரெடி 10 வருஷமாக எனக்கு பழக்கம் தான், திடீர்னு என்னமோ தெரில, எனக்கு அவளுக்கும் பயங்கர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், என் பேரை பெருசாக கெடுத்துட்டா, இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஏற்படும். ஸோ தேவையில்லாமல் உங்களுடைய ரகசியங்களை மற்றவங்களிடம் பகிரிடாதீங்க. உங்கள் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகமாகும். அப்பானோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும், மாமனாரோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் பாசிட்டிவாக வரும். பாக்கியஸ்தானத்தில் ராகு, பொதுவாக பாக்கியஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது வந்து பாருங்கள், எல்லா விதத்துலேயும் ஒரு குட் லக், ஃபார்ச்சூன் அப்படின்றது ராகு பகவான் கொடுப்பார். அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பார், அள்ளி கொடுத்துட்டு மறந்துடுவார். சனி கிள்ளி கொடுப்பார், ஆனால் மறக்கவே மாட்டார். இதுதான் ராகுக்கும் சனிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். பியாண்ட் தட் பாக்கிய ராகு மேலே வந்து பார்த்திங்கன்னா குருனோட பார்வை இருக்குது. ஸோ ராகு கொடுக்கக்கூடிய நல்லதை குரு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுவார், அதிகப்படுத்துவார் அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் வந்து பாருங்கள், மிதுனம் வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, சொத்து பத்து வாங்குவீங்க, பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குவீங்க, பிள்ளைங்களை வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கிறது, ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணுறது, ஏதோ ஒரு சுப செலவு அப்படின்றது வரும். இல்லை நான் வந்து பாருங்கள் மிதுன ராசி லேடி, எனக்கு சாரீஸ் நிறைய வாங்குறேன், எனக்கு திடீர்னு பட்டுப்புடவை மேலே ரொம்ப ஆசை வந்துச்சு, போய் ஒரு 10 புடவை பட்டுப்புடவை வாங்கிட்டு வந்துட்டேன். நகை நட்டு மேலே ஆசை வந்துச்சு, போய் ஒரு நெக்லஸ் ஒரு செட்டு வாங்கிட்டேன். இப்படி ஏதோ ஒரு சுப செலவு அப்படின்றது நம்ம செய்வோம். இது ஒரு பெரிய ப்ளஸ். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இங்கே பொதுவாக தொழில் ஸ்தானத்தில் சனி உட்கார்ந்தாலும், லாபஸ்தானத்தில் சனி உட்கார்ந்தாலும், தொழில் ஸ்தானத்தில் சனி உட்கார்றான் அப்படின்னா நீங்கள் அந்த தொழிலை நல்ல லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நல்லா பாடுபடணும். கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுட்டு வரலையே அழட்டிக்கலிங்கன்னா சனி கொடுக்க மாட்டான். ராகு உட்கார்ந்தா வேறு, சனி உட்கார்ந்தா வேறு. அப்போ கர்ம சனியாக இருக்கவன் உன்னோட கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி பலனை கொடுப்பான். நீ என்ன செய்கிற, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற, நீ 100 ரூபாய்க்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறியா, 100 ரூபாய்க்கான பலனை கொடுக்குற, நீ 1000 ரூபாய்க்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறியா, 1000 ரூபாய்க்கான பலனை கொடுக்குற. அப்போ தொழில் முன்னேறணும் அப்படின்னாலே நல்லா உழைக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவாக இந்த சனி வக்ரகதி அடையும் போது அவன் என்ன பாவத்துக்கு அதிபனோ அந்த பாவத்தினோட ஒரு நீண்ட நாள் ஆசைகளை நிவர்த்தி பண்ணி விடுவான். அப்படின்னா என்ன, இவன் லார்ட் ஆஃப் 8 and 9, அதாவது துஷ்தானத்துக்கும் சனி தான் உங்களுக்கு அதிபன், பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். எனக்கு என்னோட துஷ்தானம் சார்ந்து எனக்கு சமுதாயத்தில் வந்து பாருங்கள் ஒரு அசிங்கம், அவமானம், ஒரு அவப்பேர் அப்படின்றது ஏற்பட்டுச்சு. என்னோட எதிர் வீட்டு ஆண்டி என்னை தேவையில்லாமல் வந்து என்னை கேவலப்படுத்துச்சு, என்னை அசிங்கப்படுத்துச்சு. அந்த எதிர் வீட்டு ஆண்டி என்னை பார்த்து பொண்ணுன்னா இந்த மாதிரி இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லணும், அந்த நிலமை வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். நிறைய இந்த மாதிரி எண்ணம் இருக்கும் இல்லையா. எங்கள் காலேஜில் எங்கள் ப்ரொஃபஸர் இது எங்கேருந்து உருப்பட போகுது அப்படின்னு என்ன சொல்லிச்சு. அது என்னை பார்த்து முக்கு மேலே விரல வைக்கணும். இந்த மாதிரி நான் பட்ட அசிங்கத்துக்கு எனக்கு ஒரு பதில் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். எனக்கு உடல் ரீதியான உபாதைகள் நிறைய இருக்குது, அந்த உபாதைகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். எனக்கு வந்து பாருங்கள் அடிக்கடிக்கு கண்டங்கள் வருது, எனக்கு அப்படி இல்லாமல் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி 8ஆம் பாவம் சார்ந்து எனக்கு பல ஆசைகள் இருக்குது. அதில் ஒரு சிலதை இந்த வக்ரசனி ரியலூர் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபார்லால். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆடி மாத பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். அதில் இப்போ என்ன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மிதுன ராசி அன்பர்கள். மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு ஜென்மத்திலே குரு பகவான் இருக்கார். பொதுவாக ஜென்ம குரு இருக்கும்போது 2 விஷயம், என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், 2 விஷயத்தில் கவனமாக இருங்க அப்படின்னும். ஒன்று, உங்களுக்கு நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும், அனலைஸ் பண்ணிவிட்டு போய் சேருங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். இன்னொன்று, கூடா நட்பு கேடு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ யாராவது ஒருத்தவங்க புதுசாக வந்து பழகுறாங்க, ஆல்ரெடி 10 வருஷமாக எனக்கு பழக்கம் தான், திடீர்னு என்னமோ தெரில, எனக்கு அவளுக்கும் பயங்கர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், என் பேரை பெருசாக கெடுத்துட்டா, இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஏற்படும். ஸோ தேவையில்லாமல் உங்களுடைய ரகசியங்களை மற்றவங்களிடம் பகிரிடாதீங்க. மிதுனம் ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப வந்து ப்ரில்லியன்ட், இன்டெலிஜென்ட், ஷார்ப்னஸ், கிளவர்னஸ் எல்லாமே உண்டு. சில நேரம் வாயினால கெட்டுருவாங்க, அதனால் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன், புதன் வக்ரகதி இருக்கார். சூரியன் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருக்கார். அப்படின்போது உங்கள் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகமாகும். அப்பானோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும், மாமனாரோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் பாசிட்டிவாக வரும். புதன் வக்ரகதி அடைஞ்சிருக்காருங்க, பெருசாக பயப்பட வேண்டாங்க. ஆமாம், புதன் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 2ஆம் தேதி வக்ரம் அடைகிறாரு. ஆடி மாதம் 26ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ இந்த மாதம் முழுசுமே வக்ரமாக தான் இருக்கார். அப்போ மாதம் முழுசுமே வக்ரமாக இருக்கிறதுனால நம்மளோட வாக்கு பெருசாக யாருக்கும் கேரண்டி கொடுக்க வேண்டாம், ஜாமீன் கொடுக்க வேண்டாம்,
ரொம்ப சிம்பிள். படிக்கிற பிள்ளைங்களுக்கு அவங்களோட படிப்பில் ரொம்ப வந்து கவனம் சிதறும். பரவாயில்லை, அது என்ன நம்ம கூட உட்கார வச்சு படிக்க வச்சா சரி. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கும், சிம்பிள், வேறு பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்கும் மேலே வந்து பாருங்கள், 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் செவ்வாய் ப்ளஸ் கேது இணைவு. ஆடி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் 2 பேரும் இணைஞ்சே இருக்காங்க. இந்த செவ்வாய் கேது இணைவு அப்படின்றது நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும். ஆனால் தம்பி தங்கச்சி கிட்ட நம்மளுக்கு ஒரு சில மனஸ்தாபங்கள், அவங்க கிட்டேருந்து நம்ம விலகி இருக்கிறது, இதெல்லாம் வந்து இருக்கும். அது பெருசாக நம்ம இக்னோர் பண்ண வேண்டியது தான், கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ஆடி 12 வரைக்கும் தான் இந்த இணைவு இருக்குது. ஆடி 12க்கு மேலே செவ்வாய் என்ன பண்ணுறாரு, 4ஆம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துக்கு போகிறார். சுக தாயார் ஸ்தானத்துக்கு செவ்வாய் போகிறதுனால அம்மானோட உடலில், அதாவது கன்னி செவ்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க, கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்க தான் செய்யுது. நீர்நிலைகளில் தண்ணி வந்து குறையும், அவ்வளோதான். ஆனால் 4ஆம் பாவத்தில் செவ்வாய் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் செவ்வாய் அப்படின்போது நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் அதிகரிக்கும், அதில் எந்த விதமான கவலையும் வேண்டாம். பட் பியாண்ட் தட் அம்மானோட உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு அப்படின்றது வரும். அம்மாவுக்கு மருத்துவ செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா கூட உடனே வைத்தியம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒரு சில பேச்சு வாக்குவாதம், ஒரு அடமெண்ட் ஆர்கியூமெண்ட் வரலாம், ஒத்து வராமல் போகலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப சிம்பிள். பெரிய லெவலில் சண்டை வருது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இக்னோர் பண்ணிவிடுங்க, இல்லை அந்த இடத்த விட்டு குவிட் பண்ணிவிடுங்க. ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தில் ராகு. பொதுவாக பாக்கியஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது வந்து பாருங்கள், எல்லா விதத்துலேயும் ஒரு குட் லக், ஃபார்ச்சூன் அப்படின்றது ராகு பகவான் கொடுப்பார். அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பார். அள்ளி கொடுத்துட்டு மறந்துடுவார். சனி கிள்ளி கொடுப்பார், ஆனால் மறக்கவே மாட்டார். இதுதான் ராகுக்கும் சனிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். பியாண்ட் தட் பாக்கிய ராகு மேலே வந்து பார்த்திங்கன்னா குருனோட பார்வை இருக்குது. ஸோ ராகு கொடுக்கக்கூடிய நல்லதை குரு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுவார், அதிகப்படுத்துவார் அப்படின்னு அர்த்தம். 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் கர்ம சனியாக வந்து உட்கார்ந்துட்டுருக்கான். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு அப்படின்னு. ஒரு சிலர் இது கமெண்ட் கொடுப்பாங்க, போன வருஷம் எங்களுக்கும் 10, போன சனி பேச்சில் எங்களுக்கும் 10ல் பாவி தாங்க இருந்தால், பெருசாக ஒரு யோகமும் வரல, நாங்கள் அதே நிலைமையில தான் இருக்கோம். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இங்கே பொதுவாக தொழில் ஸ்தானத்தில் சனி உட்கார்ந்தாலும், லாபஸ்தானத்தில் சனி உட்கார்ந்தாலும், தொழில் ஸ்தானத்தில் சனி உட்கார்றான் அப்படின்னா நீங்கள் அந்த தொழிலை நல்ல லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நல்ல பாடுபடணும். கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுட்டு வரலையே அல்ட்டிக்கிளிங்கன்னா சனி கொடுக்க மாட்டான். ராகு உட்கார்ந்தா வேற, சனி உட்கார்ந்தா வேற. அப்போ கர்ம சனியாக இருக்கவன் உன்னோட கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி பலனை கொடுப்பான். நீ என்ன செய்கிற, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற, நீ 100 ரூபாய்க்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறியா, 100 ரூபாய்க்கான பலனை கொடுக்குற, நீ 1000 ரூபாய்க்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறியா, 1000 ரூபாய்க்கான பலனை கொடுக்குற. அப்போ தொழில் முன்னேறணும் அப்படின்னாலே நல்லா உழைக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ கர்ம சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கானே, அப்போ என்னோட தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொய்வு ஏற்படுமா அப்படிலாம் கிடையாது. கர்ம சனி இப்போ 100 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா 90 ரூபாய் கொடுப்பான். ரொம்ப சிம்பிள். தொழிலில் தொய்வுலாம் ஏற்படாது, தொழில் முடங்கிடாமல் போயிடாது, கவலையே பட வேண்டாம். நீங்கள் பாட்டு உங்கள் ஒர்க்கை பண்ணிகிட்டே இருக்கலாம். அவன் கொடுக்கக்கூடிய நல்லதை ரொம்ப ஸ்லோவாக கொடுக்குறான், சிம்பிள், அவ்வளோதான். 11ஆம் பாவம் லாபஸ்தானம், பெருசாக ஒன்றும் கிரகம் இல்லைங்களா. 12ஆம் பாவம் விரயஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கான். பொதுவாக விரயஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கான் அப்படின்னும் போது ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சுப விரயம் அப்படின்றது நடக்கும். அப்போ நிறைய பேர் வந்து பாருங்கள், மிதுனம் வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, சொத்து பத்து வாங்குவீங்க, பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குவீங்க, பிள்ளைங்களை வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கிறது, ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணுறது, ஏதோ ஒரு சுப செலவு அப்படின்றது வரும். இல்லை நான் வந்து பாருங்கள் மிதுன ராசி லேடி, எனக்கு சாரீஸ் நிறைய வாங்குறேன், எனக்கு திடீர்னு பட்டுப்புடவை மேலே ரொம்ப ஆசை வந்துச்சு, போய் ஒரு 10 பட்டுப்புடவை வாங்கிட்டு வந்துட்டேன், நகை நட்டு மேலே ஆசை வந்துச்சு, போய் ஒரு நெக்லஸ் ஒரு செட் வாங்கிட்டேன், இப்படி ஏதோ ஒரு சுப செலவு அப்படின்றது நம்ம செய்வோம். இது ஒரு பெரிய ப்ளஸ். இது வந்து பாருங்கள், ஆடி மாதம் 10ஆம் தேதி 12ஆம் பாவத்துலேருந்து சுக்கிர பகவான் ஜென்மத்துக்கு போகிறார், அதாவது குருவோட இணைகிறார். மிதுனத்தில் வந்து குரு இருக்கார் இல்லைங்களா, உங்களுக்கு ஜென்ம குருவாக இருக்கார், அவர் கூட போயிட்டு சுக்கிரனும் இணைகிறார். இந்த ஜென்மத்திலே குரு சுக்கிரன் சேர்க்கை அப்படின்றது ஒரு அதிர்ஷ்டம். தன்னைத்தானே இன்னும் மேன்மைப்படுத்தி கொள்றதுக்கு, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்கு, இன்னும் அதிர்ஷ்டமயமாக்கிறதுக்கு இந்த காம்பினேஷன் ரொம்பவே சூப்பர் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ப்ளஸ். இப்போ 10ஆம் பாவம் சனி, தொழில் சனி, கர்ம சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கானே, லைட்டாக அவனோட எஃபெக்ட் கம்மியாகும் அப்படின்னு சொன்னீங்களேங்க. வேறு ஏதாவது இருக்குன்னா இருக்குது. என்ன அப்படின்னா, பொதுவாக இந்த சனி வக்ரகதி அடையும் போது அவன் என்ன பாவத்துக்கு அதிபனோ அந்த பாவத்தினோட ஒரு நீண்ட நாள் ஆசைகளை நிவர்த்தி பண்ணி விடுவான். அப்படின்னா என்ன, இவன் லார்ட் ஆஃப் 8 and 9,
அதாவது துஷ்தானத்துக்கும் சனி தான் உங்களுக்கு அதிபன், பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். எனக்கு என்னோட துஷ்தானம் சார்ந்து எனக்கு சமுதாயத்தில் வந்து பாருங்கள் ஒரு அசிங்கம், அவமானம், ஒரு அவப்பேர் அப்படின்றது ஏற்பட்டுச்சு. என்னோட எதிர் வீட்டு ஆண்டி என்னை தேவையில்லாமல் வந்து என்னை கேவலப்படுத்துச்சு, என்னை அசிங்கப்படுத்துச்சு. அந்த எதிர் வீட்டு ஆண்டி என்னை பார்த்து பொண்ணுன்னா இந்த மாதிரி இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லணும், அந்த நிலமை வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். நிறைய இந்த மாதிரி எண்ணம் இருக்கும் இல்லையா. எங்கள் காலேஜில் எங்கள் ப்ரொஃபஸர் இது எங்கேருந்து உருப்பட போகுது அப்படின்னு என்ன சொல்லிச்சு. அது என்னை பார்த்து முக்கு மேலே விரல வைக்கணும். இந்த மாதிரி நான் பட்ட அசிங்கத்துக்கு எனக்கு ஒரு பதில் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். எனக்கு உடல் ரீதியான உபாதைகள் நிறைய இருக்குது, அந்த உபாதைகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். எனக்கு வந்து பாருங்கள் அடிக்கடிக்கு கண்டங்கள் வருது, எனக்கு அப்படி இல்லாமல் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி 8ஆம் பாவம் சார்ந்து எனக்கு பல ஆசைகள் இருக்குது. அதில் ஒரு சிலதை இந்த வக்ரசனி ஃபுல்ஃபில் பண்ணி வைப்பார் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துக்கும் யார் அதிபன் அப்படின்னா சனி தான் அதிபன். அப்போ எனக்கு ஒரு குட் லக் ஃபார்ச்சுனை வச்சு எனக்கு நிறைய வந்து ஒரு ஆசை. நான் எங்கேயோ போகிறோம்ப்பா, நான் ஒரு நகை வாங்குகிறேன், அவன் நகை வாங்குறான், ஒரு மூக்குத்தி வாங்குறான், 1 கிலோ நகை விழுந்துருச்சு அப்படின்னு நடக்குதேப்பா. ஒரு லாட்ரி வாங்குறான், அது இப்போ கேரளாலாம் இருக்குது இல்லைங்களா, ஒரு லாட்ரி வாங்குறான், அவனுக்கு வந்து கோடிக்கணக்காக விழுந்துருதேப்பா. இந்த மாதிரி எனக்கும் என்னோட அதிர்ஷ்டத்தை குறித்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆசைகள் இருக்குது. அது நிறைவேறாமையே போயிடுச்சு அப்படின்னா அதில் ஏதோ 1-2 நிறைவேறக்கூடிய காலகட்டம் இந்த சனி வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டம். ஆன் தி ஹோல் உங்களுக்கு மிதுனம் எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து பாருங்கள் பரிகாரம்னு ஏதாவது சொல்லுவீங்களேங்க, அந்த விதத்தில் மிதுனத்துக்கு என்னங்க பரிகாரம் அப்படின்னா நரசிம்ம வழிபாடு. நரசிம்ம வழிபாட பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நாளை என்று சொல்லி அறியாத நரசிம்மர். உக்ர ரூபமாக இருந்தாலும் குழந்த மாதிரி மனசு நரசிம்மருக்கு. எது கேட்டாலும் இப்போவே இன்றைக்கே இந்த க்ஷணமே அப்படின்னு பலம் நடிக்கக்கூடிய ஒரு பகவான் தான் நரசிம்மர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பொதுவாக மிதுன ராசி அன்பர்கள், கன்னி ராசி அன்பர்கள் பெருமாளை தான் வழிபாடு பண்ணணும். அப்போ நீங்கள் பெருமாளனோட 10 அவதாரம், தசாவதாரத்தில் எந்த அவதாரத்தினாலும் வழிபாடு பண்ணலாம். நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது நரசிம்ம மூர்த்தியினோட வழிபாடு. முடிஞ்சால் கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த ஆடி மாதம் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்.